ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் சேனல். நம்மளுடைய இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கமாண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மேன் பேஜஸ். லெனக்ஸ் மேன் பேஜஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட், அதாவது சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டரோட பெஸ்ட் ஃப்ரெண்டுனே நீங்கள் நம்ம வந்து சொல்லலாம். அப்படிப்பட்ட மேன் பேஜை பற்றி தான் நீங்கள் வந்து பார்க்கலான்னு இருக்கிறோம். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். செக்ஷன் அப்படிங்கிறது என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு புக் அப்படி இருக்குது அப்படின்னா அதை வந்து சாப்டராக வந்து பிரிக்கிறாங்க. நிறைய விதமான கமெண்ட்ஸ் இருக்கிறதுனால அதை ஒவ்வொரு சாப்டராக வந்து பிரிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா செக்ஷன் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் அப்படிங்கிறது வந்து இருக்கிற கமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் கமெண்ட்ஸ், சரிங்களா? யூசர் ரிலேட்டடாக இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் அப்படின்றதுல இருக்கும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் கால்ஸ், அதாவது லைக் மேன் பேஜஸ், இந்த மாதிரி நிறைய டாக்குமெண்டேஷன் ரிலேட்டடாக இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா செகண்டில் வரும், சரிங்களா? இது எப்படி செக்ஷன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் டேரெக்டாக நீங்கள் வந்து போயிட்டு நீங்கள் வந்து மேன் அப்படின்னு கொடுத்துட்டு எனி கமாண்ட், நீங்கள் ஒரு கமாண்ட் மேனே நீங்கள் கொடுக்குறீங்கனாலும் அப்படின்னாலும் ஒரு கமாண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேன் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2 இந்த மாதிரி ஒரு நம்பர் வந்து இங்கே மீன் பண்ணியிருப்பாங்க. தெரியுதா உங்களுக்கு? இதை தான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணுறது. இந்த செக்ஷன் தான் இங்கே சொல்கிறாங்க. 1 அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா யூசர் கமெண்ட்ஸ், சரிங்களா? தென் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், டிவைஸ் ரிலேட்டடான இருக்குது. டெவில் இருக்கு இல்லைங்களா? டிவைஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடியதெல்லாம் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ்லாம் வந்து 4 செக்ஷன் வந்து வச்சுருக்காங்க, சரிங்களா? 5 வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிகரேஷன், லைக் வந்து ஸ்லாஷ் ப்ராக் அப்படின்றதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கான்ஃபிகரேஷன் வந்து வச்சுருக்காங்க. கடைசி வந்து பார்த்தீங்கன்னா எயித் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் யூசர், ரூட் யூசருக்கான கமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 8ல் வந்து வரும். இது இல்லாமல் சிலது இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டண்டாக இருக்கக்கூடிய செக்ஷன். இது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு நீங்கள் எந்த கமாண்ட் நீங்கள் வந்து மேனில் வந்து கொடுத்தீங்கனாலும், அப்படி மேன் வந்து இப்போ நீங்கள் கொடுத்துட்டு இப்போ பாஸ்வேர்டு அப்படின்னு கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே தெரியும் பாஸ்வேர்டு வந்து 1 இருக்குது. அப்போ நீங்கள் கேட்கலாம், மேனு பாஸ்வேர்டு எல்லாமே 1 இருக்கே, அப்போ இது வந்து யூசர் கமெண்ட்ஸ் தானே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா யூசர்லேயும் வரும், ப்ளஸ் வந்து 8 சூப்பர் யூசர் அதை ரன் பண்ணுவாங்க, சரியா? அதனால் வந்து அந்த மாதிரி ரிலேட்டெல்லாம் பார்த்தா 1ன்றது இருக்கும், சரியா? ஏன்னா அது வந்து ரெகுலர் யூசரால் ரன் பண்ண முடியும். அட் த சேம் டைம் ஏன்னா சூப்பர் யூசர் உங்களுக்குலாம் தெரியும், சூப்பர் யூசர் அவர் ரெகுலர் யூஸரோட பாஸ்வேர்டையும் சேஞ்ச் பண்ண முடியும், ரூட்டோட பாஸ்வேர்டையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ 1 இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் யூசர், ரூட் யூசராலே என்ன பண்ண முடியும், யூஸ் பண்ணிக்க முடியும், சரியா? ஓகே தென் இதில் செக்ஷன் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஹவு டு ரன், எப்படி வந்து இந்த மேனுவல் பேஜை வந்து நம்ம ரன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி இந்த செக்ஷன் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா எப்படி ரன் பண்ணலாம் அப்படின்னா, மேன் அப்படின்னு போட்டு 8, இப்போ யூசர் ஆட் வந்து பார்த்தீங்கன்னா 8 சூப்பர் யூசருக்கான கமாண்டு. இப்போ நம்ம அது 8 கொடுக்குறோம் அப்படின்னா உங்களால் என்ன பண்ண முடியும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி தெரியுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம வந்து நம்பர் கொடுத்தே ரன் பண்ண முடியும். இப்போ நான் 1ன்னு கொடுத்துட்டு சிஹெச் மோட் அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த செக்ஷனோட நம்பரும் நீங்கள் பார்க்கலாம். தென் அதோட டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து தெரியும். ப்ளஸ் அதோட யூசேஜ், அதோட எக்ஸாம்பிள் கொண்டு கொடுத்துருப்பாங்க, என்ன மாதிரியான எப்படி யூஸ் பண்ண முடியும் அந்த மாதிரி ரிலேட்டடும் கொடுத்துருப்பாங்க, சரியா? அப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு மேன் அப்போ 8ன்னு கொடுத்துட்டு நீங்கள் வந்துட்டு இப்போ நான் என்ன பண்ணலாம், யூசர் ஆட், ஓகேவா? யூசர் ஆட் அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா ஓகே, இது வந்து யூசர் ஆட் வந்து பார்த்தீங்கன்னா 8 சூப்பர் யூசர் அட்மின் யூசருக்கான கமாண்டு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஸ்னாப்ஷீட்ஸ் எல்லாமே இருக்குது உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன், இதோட கம்ப்ளீட் டீட்டெயில் உங்களுக்கு இருக்குது. இதில் நீங்கள் எக்ஸாம்பிள் கொடுத்து பார்ப்போம் இருக்காங்க அப்படின்னு. எக்ஸாம்பிள் இருக்குது உங்களுக்கு, தெரியுதா உங்களுக்கு? எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எப்படி ரன் பண்ண முடியும், இப்போ அதில் என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஆப்ஷன்ஸ் கொடுத்து நமக்கு ரன் பண்ணுறோம் அப்படின்னா அதோட கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, சரியா? இப்போ -1 கொடுத்து ரன் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங், -m கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங், இந்த மாதிரி எக்ஸாம்பிள் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க, சரியா? இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, அப்போ இது மாதிரி நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு வந்து நம்பர் வந்து உங்களுக்கு செக்ஷன் தெரிஞ்சுன்னு அப்படி ரன் பண்ணலாம். அப்படி செக்ஷன் தெரியல அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டேரெக்டாகவும் நீங்கள் -a கொடுத்து ரன் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா டேரெக்டாகவும் ரன் பண்ணலாம். அதாவது இப்போ வந்து மேன் கொடுத்துட்டு நீங்கள் வந்துட்டு -a கொடுத்துட்டு பாஸ்வேர்டு, இப்போ பாஸ்வேர்டை பற்றி எனக்கு தெரியணும், பாஸ்வேர்டு கமாண்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்படி கொடுத்து நீங்கள் ரன் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாகவே என்ன பண்ணிக்கலாம், அப்படின்னா மேன் கொடுத்துட்டு கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பாஸ்வேர்டுன்னு கொடுக்கலாம், சரியா? பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா அதை நீங்கள் பார்க்க முடியும். -a கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா டேரெக்டாக நீங்கள் கமாண்ட் கொடுத்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த கமாண்டை பற்றியான கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். அது வந்து எப்போ என்னென்ன அப்டேட் நடந்துட்டுருக்கு அதில் எல்லா விதமான டீட்டெயிலும் உங்களுக்கு வந்து இருக்கும், சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் வந்து மேன் பேஜ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அஸ் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு வந்து இந்த மேன் பேஜ் ஆர் அந்த மேனுவல் பேஜ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்குது, சரியா? ஓகே, தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் எக்ஸாக்ட் கமாண்ட் வந்து நமக்கு ரிமெம்பர் இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்சிங் ஆப்ஷன் இருக்குது, ஓகேவா? நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட்டு மேன் கமாண்ட் மேன் கொடுத்துட்டு -k கொடுத்துட்டு நீங்கள் என்ன ரிலேட்டடாக, இப்போ எனக்கு CHM வரைக்கும் தான் தெரியுது, இது ரிலேட்டடாக கூட கமெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், CHM கொடுத்தீங்க அப்படின்னா இது ரிலேட்டடாக கூட கமெண்ட்ஸ்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். இதிலே நீங்கள் பார்த்தா தெரியும், CHMEM அப்படிங்கிறது சூப்பர் யூசருக்கான கமாண்டு, CH மோட் அப்படிங்கிறது
நார்மல் யூஸருக்கான கமாண்டு, சிஹெச் மோடு, ஓகேவா, இது செகண்ட்லேயும் வருது, ஓகேவா. இந்த மாதிரி எல்லா விதமான இதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஜஸ்ட் ஒரு கீவேர்டு, எனக்கு உங்களுக்கு சம் ரிலேட்டடான கீவேர்டு மட்டும் தெரியுது, ஆனால் எக்ஸாக்ட் கமாண்ட் உங்களுக்கு தெரியல அப்படின்னா மேன் கொடுத்து -k கொடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ரன் பண்ணிக்கலாம். சரியா, இது மாதிரி பண்ண முடியும். இன்ஸ்டெட் ஆஃப் இதே இதுக்கு இன்னொரு கமாண்ட் இருக்குது, அப்ரோபோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கமாண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த மேன் -k இருக்குல்ல, ஸ்பேஸ் -k, இதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரன் பண்ண முடியும். அப்ரோபோஸ் அப்படின்னு சொல்லி இதை கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்போ CHM நான் கொடுக்குறேன் அப்படின்னா அதே சேம் திங் ரிசல்ட் வரும் உங்களுக்கு. நீங்கள் அந்த மேன் ஸ்பேஸ் -kக்கு பதிலாக இதை நீங்கள் இந்த அப்ரோபோஸ் அப்படின்ற இந்த கமாண்ட் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் யூஸ் பண்ண முடியும். சரியா, ஓகே. பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டெட் ஆஃப் மேனுக்கு பதிலாக குயிக்காக நம்ம வந்து சம்மரி ஏதாவது செக் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா -help அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா -usage அப்படின்னு 2 கமாண்ட் நம்ம யூஸ் பண்ண முடியும். சரியா, அதாவது மேன் அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியும், கொடுத்தோம்னா கம்ப்ளீட்டாக ஒரு பெரிய டாக்குமெண்டேஷன் மாதிரி வருது இல்லையா. எனக்கு அதெல்லாம் வேணாம், எனக்கு ஈஸியாக குயிக்காக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எனக்கு இப்போ பாஸ்வேர்டை பற்றி எனக்கு குயிக்காக ஒரு சம்மரி தெரிஞ்சுக்கணும், ஒரு ரெஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு என்ன பண்ணலாம்னா -help கொடுக்கலாம். சரியா, -help நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா குயிக்காக அதோட யூசேஜ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரியா, சேம் திங் நீங்கள் ஹெல்ப்புக்கு பதிலாக யூசேஜ் அப்படின்னு இன்னொரு இருக்குது, அது கொடுத்தாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், குயிக்காக அந்த கமாண்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் எக்ஸாக்டாக அந்த கமாண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, ஆனால் யூசேஜ் உங்களுக்கு தெரியல, எனக்கு டாக்குமெண்டேஷன்லாம் வேணாம், எனக்கு வந்து ஜஸ்ட்டு சம்மரி மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஹெல்ப் ஆர் -help ஆர் -usage இந்த 2 யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், மேன் பேஜ் பதிலாக குயிக்கான சம்மரிக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். சரியா, தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த மேன் அப்டேட், அதாவது மேன் பேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓஎஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம இருக்குன்னு பார்த்தோம். மேன் அப்டேட் மேனுவல் பேஜ் வந்து இருக்குன்னு பார்த்தோம். இது ரெகுலராக கர்னல் அப்டேட் மாதிரி இந்த மேனுவல் அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. சரியா, அந்த மேனுவல் இதை வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு கமாண்ட் இருக்குது, அதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேன் டிபி அப்படிங்கிறது. இந்த மேன் டிபி நீங்கள் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா உங்கள் ஓஎஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இதை வந்து அதை அப்டேட் பண்ணிக்கிறோம். ஏன்னா ஒவ்வொரு ஓஎஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறும். இப்போ நான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உபுண்டு டெஸ்க்டாப் வெர்ஷன், அதே இது நீங்கள் வந்து ஒரு CentOS யூஸ் பண்ணுறீங்க, ஒரு ரெட் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் அடிஷனலாக கமெண்ட்ஸ் இருக்கும், உங்களுக்கு தெரியும். இப்போ LVM கமெண்ட் இந்த மாதிரி அடிஷனலான கமெண்ட்ஸ் நிறைய இருக்கும். அது ரிலேட்டடாக இருக்கிறதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ மேன் டிபி அப்படிங்கிறது நீங்கள் கொடுத்துட்டு என்டர் அடிக்கிறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆகி உங்களுக்கு ஏதாவது அப்டேஷன் ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா மேனுவல் பேஜில் அதை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறோம். எதுவுமே அப்டேட் இல்லை, அதனால எல்லாமே உங்களுக்கு 0 காட்டுது. இந்த மாதிரி மேன் டிபி கொடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மேனோட வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.